ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் பற்றி பார்க்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லெட் சேம்பர் ப்ராசஸ், கேஸ்கேட் ப்ராசஸ், காண்டாக்ட் ப்ராசஸ்னு 3 ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம காண்டாக்ட் ப்ராசஸில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கலாம். காண்டாக்ட் ப்ராசஸில் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சல்ஃபரை எடுத்து பேர்ன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அயன் பைரைட்ஸை எடுத்து ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். S+O2 gives SO2, இல்லைனா FeS2 அயன் சல்ஃபைடு பைரைட்ஸ் எடுத்து அயன் பைரைட்ஸ் எடுத்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும். இப்படி கிடைச்ச சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் கேட்டலிஸ்ட்டை என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெனேடியம் பென்டாக்சைடு இல்லைனா பிளாட்டினைஸ்டு ஆஸ்பெஸ்டாஸ். இதனுடைய ப்ரெசன்ஸில் SO2 என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, SO3 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, அப்சார்ப்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால் அது என்ன பண்ணிக்கும், இதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அண்ட் ப்ரொடியூசஸ் ஒலியம். ஒலியம்னா H2S2O7 மாலிகுலர் ஃபார்முலா. இந்த ஒலியமில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி, இந்த ஒலியம் எடுத்து டைல்யூட் பண்ணோம், வாட்டர் ஆட் பண்ணினா சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் இது ஃபார்ம் ஆகும். சரியா, கொஞ்சமாக சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் தான் நமக்கு நிறையா சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கும். ஏன்னா SO3 வந்து சல்ஃபியூரிக் ஆசிடால் அப்சர்வ் பண்ண வைக்கணும். அப்சர்வ் பண்ணி அது ஒலியமாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒலியமை டைல்யூட் பண்ணும்போது நமக்கு பியூர் சல்ஃபியூரிக் ஆசிட் நிறையா ஹை அமௌண்ட்டு நிறையா வால்யூம் கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கண்டிஷன் ப்ரெஷர் வந்து 2 பார் ப்ரெஷர், 720 கெல்வின் டெம்பரேச்சர். ஓகே, இந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 96% பியூராக இருக்கும். பியூரிட்டி வந்து 96%. இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இட் இஸ் அ விஸ்கஸ் லிக்விட். டென்சிட்டி பார்த்திங்கன்னா 1.84 g/ml இருக்கும். 298 கெல்வின் அட் ரூம் டெம்பரேச்சரில். ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. விஸ்காசிட்டி எதனால் இருக்குது அப்படின்னா, அசோசியேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் டுகெதர் த்ரூ ஹைட்ரஜன் பாண்டிங். H2SO4 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில. அதனால் இது ஹைலி விஸ்கஸாக இருக்குது. இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 283.4 கெல்வின். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் 590 கெல்வின். இது வந்து வாட்டரில் ஹைலி சால்யூபிள் அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். அதனால் இதை என்னவா யூஸ் பண்ணுறாங்க, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு காம்பவுண்ட்லேயே ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அங்கே ஆட் பண்ணால் ரிமூவ் ஆகும். ஏன்னா இட் இஸ் அ குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது வாட்டரில் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா மோனோ ஆர் டைஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது வாட்டரில் போட்டு நீங்கள் டிசால்வ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரை தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். The dehydrating property can also be illustrated by its reaction with organic compounds such as sugar, oxalic acid, formic acid. இப்போ இது டீஹைட்ரேஷன் நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு. அதுக்காக ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சுக்ரோஸ், இட் இஸ் அ சுகர். இதோட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா C12H22O11 சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கார்பன் கம்ப்ளீட்டாக வெளியே போகும். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் 11 மோல்ஸ் ஆஃப் வாட்டரை அந்த சுக்ரோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஃபார்மிக் ஆசிடோட போட்டிங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் வாட்டர் இருக்க ஃபார்மிக் ஆசிடில் HCOOHல் H2O 1 மோல் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு கார்பன் மோனாக்சைடு தனியாக போயிடும். ஆக்சாலிக் ஆசிடோட போட்டிங்க அப்படின்னா அதேமாதிரி 1 மோல் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தனித்தனியாக பிரிச்சிடும். இட் இஸ் அ வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஹைலி ரியாக்டிவ். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆல்சோ. இதனுடைய ஃபஸ்ட்டு டீகம்போஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்டேபிள். அதனால் வந்து இது ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணால் மட்டும்தான் இது சல்ஃபர் ட்ரைஆக்சைடாகவும் வாட்டராகவும் டீகம்போஸ் ஆகும். அசிடிக் நேச்சர், இட் இஸ் அ ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட். ஏன் டைபேசிக்னு சொல்கிறாங்க, இந்த டைபேசிக் ஆசிட்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனோட சால்ட்ஸ் எல்லாமே வந்து சல்ஃபேட்ஸ் அண்ட் பைசல்ஃபேட்ஸாக இருக்கும். சல்ஃபேட்டாக இருந்தாலும் சரி, பைசல்ஃபேட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து 2 ஹைட்ரஜன் இதில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போ H2SO4 1 மோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் பைசல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். இதுவே எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோன்னா சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும்.
அதே மாதிரி அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணோன்னா அம்மோனியம் சல்ஃபேட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சோடியம் வந்திருக்கு, 2 அமோனியம் அயான் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க, டைபேசிக்னு சொல்கிறாங்க. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இட் ப்ரொடியூசஸ் நேசன்ட் ஆக்சிஜன் ஆஸ் ஷோன் பிலோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா H2SO4 வந்து டீகம்போஸ் பண்ணோன்னா வாட்டர், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன் தனியாக கிடைக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்டை எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ ஆக்சிடைசஸ் bromide அண்ட் அயோடைட் டு bromine அண்ட் அயோடின் ரெஸ்பெக்டிவ்லி. கார்பனோட H2SO4 போட்டால் என்ன கிடைக்குது நமக்கு, கார்பன் டை ஆக்சைடு அது ஆக்சிடைஸ் ஆகுது, கார்பன் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. சல்ஃபரோட போட்டால் சல்ஃபர் டை ஆக்சைடு. பாஸ்பரஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணுது, பாஸ்பாரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. H2Sோட போட்டோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கா, H2S என்னவா மாறி இருக்குது, H2Oவா மாறி இருக்குது. அதே மாதிரி HIயோட போடும்போது அயோடின் கேஸ் லிபரேட் ஆகுது. HIயில் பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். I2 கேஸாக போகும்போது நியூட்ரல் 0 மாறிடும். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1லேருந்து 0வாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அதே மாதிரி தான் HBrஓடவும் நடக்குது. அதே மாதிரி மெட்டல்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜிங்கோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஜிங்கோட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும் வித் தி லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். அலுமினியமோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 thrice is formed with the liberation of hydrogen gas. Hot concentration sulfuric acid reacts with copper and lead to give respective sulfates. காப்பரோட ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா காப்பர் சல்ஃபேட் கிடைக்குது. அதே மாதிரி லெட்டோட ஆட் பண்ணோன்னா லெட் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் டசன்ட் ரியாக்ட் வித் நோபல் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம். அதாவது நோபல் மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், பிளாட்டினமோட இது ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. சால்ட்டோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிடோட பொட்டாசியம் குளோரைடு ஆட் பண்ணால் இட் கிவ்ஸ் KHSO4 பொட்டாசியம் பைசல்ஃபேட். ஓகே, அதே மாதிரி KNO3 பொட்டாசியம் நைட்ரேட்டோட ஆட் பண்ணாலும் சேம் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. சோடியம் கார்பனேட்டோட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோன்னா சோடியம் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம்டு. சோடியம் கார்பனேட் இஸ் அ பேஸ் விச் ரியாக்ட் வித் ஆசிட் H2SO4. பேஸும் ஆசிடும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும், இட் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். அதே மாதிரி சோடியம் புரோமைடோட ஆட் பண்ணுறோம் H2SO4. சோடியம் புரோமைட் இஸ் அ சால்ட், H2SO4 ஆட் பண்ணால் சோடியம் பைசல்ஃபேட் இஸ் ஃபார்ம்டு. ஆர்கானிக் காம்பவுண்டோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, பென்சீனோட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். இட் இஸ் அ டிப்பிக்கல் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன். 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த ரியாக்ஷன் தான். இதனுடைய யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச்சஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இதை ஏன் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி நிறைய ரியாக்ஷன்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இன்வால்வ் ஆகும். சல்ஃபியூரிக் ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்னா ஸ்ட்ராங் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான், கண்டிப்பாக சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்து நிறைய ஃபெர்டிலைசருக்கு சல்ஃபேட் பேஸ்ட் எல்லாத்துக்குமே சல்ஃபியூரிக் ஆசிட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால தான் அதை என்னென்னு சொல்கிறாங்க, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதே மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ வந்து சல்ஃபேட்டுக்கான டெஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கலில் பண்ண டெஸ்ட் தான். சல்ஃபேட் குரூப் இருந்தால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லைன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஒரு சல்ஃபேட் சால்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்கே நாங்கள் வந்து பேரியம் குளோரைடு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சொல்யூஷன், இந்த பேரியம் குளோரைட் சொல்யூஷனோட நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். பேரியம் சல்ஃபேட் வந்து ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த பேரியம் சல்ஃபேட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன எப்படி சொல்கிறோம், அந்த ஒயிட் ப்ரெசிபிடேட்டை வச்சு சொல்கிறோம். இதுவே வந்து லெட் அசிட்டேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இதில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் அசிட்டேட் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடோட நல்லா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் ஒயிட் ப்ரெசிபிடேட். அது என்னது, லெட் சல்ஃபேட் வந்து நமக்கு ப்ரெசிபிடேட்டாக கிடைக்கும். இந்த டெஸ்ட்டு எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில்
ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சல்ஃபியூரிக் ஆசிடுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபருடைய ஆக்ஸோ ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.